எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பனை விதைகள், பனங்கன்றுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வயலில் வந்து 10 அடிக்கு ஒவ்வொரு பனங்கன்றுகள் விகிதம் வந்து வளர்க்கலான்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி பனை விதைகளை ஊண்டி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஒரு வருஷமான பனை விதைகளோட வளர்ச்சி. அதாவது பனம் அந்த பீலி விட்டுருக்குல்ல, இது வந்து ஒரு வருஷம் ஆச்சுது. ஸோ இந்த மாதிரி நல்லா பீலி விட்டு வந்திருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா, இந்த விதையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, இந்த பனங்கன்றுகள் வந்து இந்த பனைமரமானது வந்து இதோட தாய் பனைமரம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பனங்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் நொங்கும் பெருசாக இருக்கும். மட்டைகள் ஓலைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை எய்ம் பண்ணி அந்த ஸ்பீசிஸ் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த கரையோரத்தில் ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஊன்றி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இது வந்து ஏதாவது 10 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம், ஏதாவது மாடு ஏதாவது மிதித்து எடுத்து ஏதாவது சம்திங் ஒரு சில விதைகள் வராமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தனியாக வந்து ஒரு ஓஸ், அதாவது நம்ம 3 இன்ச்சு ஓஸ் நம்ம கிணத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஓஸில் என்ன பண்ணியிருந்தோன்னா, தனியாக அந்த பனை விதைகளை அந்த ஓஸில் வந்து மணலை ஃபில் பண்ணி அதுக்கு மேலே அந்த பனை விதைகளை வச்சுருந்தோம். வச்சு கொஞ்சம் ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு வேணுன்னா மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுட்டோம். அந்த மழையிலே அது தழுத்து வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அது பீலி விட்டு இந்த மாதிரி இந்த ஓஸ்லேயே வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது எதுக்காகனா, அந்த கன்றுகள் எதுவும் பழுது போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாங்கிற பட்சத்தில் வந்து இந்த கன்றுகளை வந்து வச்சுருந்தோம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு இது வந்து முளைக்காமல் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக, அந்த இடத்துல இதை நடுறதுக்காக இப்போ இதை வந்து தோன்றுறோம். இது தோன்றுறது வந்து ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2.5 அடி 3 அடி உயரத்தில் வந்து நீங்கள் அந்த ஓஸை வந்து எடுத்துக்கணும். இந்த ஓஸை எடுத்துகிட்டு இதில் மணல் ஃபில் பண்ணி இந்த பனை விதைகளை வைக்கணும். ஸோ ஏன்னா வந்து பனை வந்து கிழங்குகள் உள்ளே இருக்கும். ஸோ அந்த கிழங்குகளை வந்து 1.5 அடி 2 அடி வரை போகும். ஸோ அதனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு 3 அடி அப்படி இல்லைனா 2.5 அடிக்காவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓஸை வந்து நீளமாக வச்சுக்கணும். வச்சுட்டா அதிலே வந்து நம்ம கன்றுகள்லாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி லென்த்தாக வந்து முளைச்சி வந்துடும். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆழமாக தோண்டி அந்த இதை வந்து நடவு செய்யணும். ஏன்னா வந்து அந்த கிழங்குகள் வந்து வேரோடு இருக்கும்ல, ஸோ அது தழுத்து வர்றதுக்காக பீலி வந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ அப்படி வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக தழுத்து வரும். ஸோ தட் யாராவது வந்து சம்திங் பனை விதைகள் நிறையா நம்ம வந்து தழுக்க வைக்கிறோம். பட் வந்து சம்டைம்ஸ் மாடு மிதிச்சோ இல்லை யாராவது நடந்தோ எடுத்தோ வராமல் போயிடலாம். பட் வந்து இப்படி கன்றுகளாக வச்சு அதை நம்ம கம்பு குச்சை சுற்றி வச்சு இல்லைனா ஒரு வலையை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணும்போது 100% இது வந்து தழுத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முறையிலையும் வந்து நம்ம பனங்கன்றுகளை வந்து வளர்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நன்றி, வணக்கம்.